திருச்சியில் கோடை வெயில் தொடர்ந்து சதமடித்து வரும் நிலையில் அதை சமாளிப்பதற்காக மக்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது பற்றி ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. ஒரு 5 நாளாக வெயில் கடுமையாக தான் இருக்குது. அப்பப்போக்கு ஜூஸு மோர் இது மாதிரி குடிச்சிட்டு இருக்கோம். பெரும்பகுதியாக இப்போக்கி வெயில் ஓரளவுக்கு அதிகமாக தான் அடிக்குது ஒரு வாரமாகவே. அதுபோக மேக்சிமம் இந்த வெயில் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். இதே நிலை தொடர்ந்துருச்சுன்னா அப்படி குழந்தைகளுக்கெல்லாம் அம்மை நோய் அது மாதிரி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் அது இயற்கையினுடைய கண்டிஷன் அது. ஆனால் எந்த வருஷத்தையும் காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம். இப்போ ஏதோ கொஞ்சம் காற்றும் விழுந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஓரளவு சரியாயிரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூஸ் இதுகளை வசதி உள்ளவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. இது இயலாதவங்க, டீயே குடிக்க முடியாதவங்க இது சாப்பிட்டுக்கிற முடியாது. மேக்சிமம் அவங்க அதை நேரடியாக வாங்கிட்டு போயிட்டு கையிலேயே பிழிஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது நல்லது. திராட்சை, மற்ற சாத்துக்குட்டி இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த ஜூஸாக இருந்தாலும் சாப்பிட்லாம். பல வகைகளை கொஞ்சம் நிறையா வாங்கி கொடுக்கறது நல்லது. ஆயில் ஐட்டங்கள் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லதுன்னு என் கருத்துங்க. ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடந்த இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து, அக்னி ஆரம்பித்ததுலேருந்து வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பொதுமக்கள் நீங்கள் வெளியில் வரும்போது நல்ல ஷர்ட் போட்டுவாங்க, காட்டன் ஷர்ட் போட்டுவாங்க. ரொம்ப லைகிற மாதிரியான இதெல்லாம் போடாதீங்க. வெளியில் வந்தீங்கன்னா ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இளநீர் சாப்பிடுங்க, நொங்கு சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. வெளில வரும்போது பாட்டிலில் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி மோர் எடுத்துகிட்டு வாங்க. உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். பட் அது இல்லாமல் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். நாங்கள் எங்கன்னா குமுளிலேருந்து இளநீ இறக்கி வியாபாரம் பண்ணுறோம். அப்புறம் இளநீ இந்த சம்மருக்கு நல்லது உடம்புக்கு. உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் இளநீ போயிட்டு உடம்பு ஹெல்த்தி கிளியர் பண்ணோம். அப்புறம் இல்லாமல் நான் செவ்வழநீ இருக்குது, பச்சை இருக்குது, மொத்தம் 2 வகையான இளநீ இருக்குது. எங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.